Hi students, welcome to Neet Optics. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா தமிழ்நாடு ரவுண்ட் 2 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்க்கான மை சாய்ஸ் ஃபில்லிங் தான் பார்க்க போறோம். நமக்கு ரவுண்ட் 2 உடைய ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாமே ஓபன் ஆயிடுச்சு. நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து 20/11/2022 ல இருந்து 22/11/2022 வரை நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. அந்த டைம் டேட் வந்து அப்ப இந்த இதில் நம்ம எப்படி கவர்மெண்ட் காலேஜஸை சாய்ஸ் ஃபில் பண்ணணும் அண்டு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸை சாய்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ரவுண்ட் 1ல் யார் வேணால் எப்படி வேணால் சாய்ஸ் ஃபில் பண்ணியிருக்கலாம் கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸை. பட் ரவுண்ட் 2ல் ரொம்ப வந்து அட்வைசபிளாக அவங்க டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் வந்து சொல்லியிருக்காங்க, கவனமாக பண்ணணும், சாய்ஸ் ஃபில்லிங்கை வந்து ரொம்ப கவனமாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்து அவங்க இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்காங்க. எதனால இதை கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரவுண்ட் 2ல் உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆகுதோ அந்த காலேஜில் கண்டிப்பாக நீங்கள் போய் சேர்ந்தாகணும். அதுதான் உங்களோட ஃபைனல் சீட் இன் திஸ் இயர். ஓகேவா, இந்த வருஷத்தினுடைய ஃபைனல் சீட் ரவுண்ட் 2ல் உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைக்குதோ அதுதான் உங்களுக்கு ஃபைனல் சீட்டாக இருக்கும். அப்போ இதில் நம்ம எந்த ஆர்டரில் நம்ம இதை பேஸ் பண்ணி எடுத்துருக்கோம் அப்படின்னா ரவுண்டு 1 2022 இந்த வருஷம் நடந்த ரவுண்டு 1 கவுன்சிலிங்கை பேஸ் பண்ணி இந்த ரவுண்ட் 2க்கு நம்ம எப்படி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சாய்ஸ் ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத எடுத்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் ஆப்பர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ப்ரிஃபர் பண்ணக்கூடிய காலேஜ் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சில பேர் வந்து ரவுண்ட் 1 கவுன்சிலிங்ல சிஎம்சியை ஃபர்ஸ்டா போட்டுட்டு ரெண்டாவதுல இருந்து இப்படி போட்டிருக்காங்க. அப்படியும் போடலாம், இப்படி போடலாம். ஏன்னா சிஎம்சி வந்து என்னது டாப் மோஸ்ட் காலேஜ் இன் ஆல் இந்தியா லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா. அப்ப செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், தேர்ட் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ், ஃபோர்த் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ், ஃபிஃப்த் மதுரை மெடிக்கல் காலேஜ், சிக்ஸ்த் ஓமாந்தூரா, செவன்த் செங்கல்பட்டு, எயித்து தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ், நைன்த் சேலம், 10th இஎஸ்ஐசி கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ். இதுதான் டாப் 10ல இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜ். இது எப்படி எடுத்தோம் அப்படின்னா ரவுண்ட் 1 கட் ஆஃப் பேஸ் பண்ணி எடுத்த மை சாய்ஸ் ஃபில்லிங். ஓகேவா, மை சாய்ஸ் ஃபில்லிங். ஓகேவா, அப்ப இது ரவுண்ட் 1ல எந்த கட் ஆஃப் இருக்கோ அதை பேஸ் பண்ணி வரிசையா எடுத்த காலேஜஸ். இந்த ஆர்டர்ல நீங்க போட்டீங்கனாலே நல்ல ப்ரிஃபரபிளா இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்கஸ்ட் சாய்ஸ் ஃபில்லிங்கா இருக்கும். நெக்ஸ்ட் 11th பாத்தீங்க அப்படின்னா திருச்சி மெடிக்கல் காலேஜ், 12th திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ், 13th வேலூர் மெடிக்கல் காலேஜ், 14th தேனி மெடிக்கல் காலேஜ், 15th விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ், 16th இஎஸ்ஐசி கேகே நகர், 17th தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ், 18th தருமபுரி மெடிக்கல் காலேஜ், 19th கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ், 20th திருவாரூர் மெடிக்கல் காலேஜ், 21 கரூர் மெடிக்கல் காலேஜ். அப்ப இதுவரை நம்மளுக்கு நெக்ஸ்ட் டாப் 10 ஃபர்ஸ்ட் டாப் 10 பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் டாப் 10 வந்து திருவாரூர் வரை இருக்கு. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய டாப் 10 பாத்தீங்க அப்படின்னா கரூர் மெடிக்கல் காலேஜ், நெக்ஸ்ட் திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ், நெக்ஸ்ட் திருவள்ளூர் மெடிக்கல் காலேஜ், நெக்ஸ்ட் திருப்பூர் மெடிக்கல் காலேஜ், நெக்ஸ்ட் கடலூர் மெடிக்கல் காலேஜ், நெக்ஸ்ட் சிவகங்கை மெடிக்கல் காலேஜ். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ் 27th பிளேஸ், நெக்ஸ்ட் நாமக்கல், நெக்ஸ்ட் கிருஷ்ணகிரி, நெக்ஸ்ட் திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜ், நெக்ஸ்ட் விருதுநகர் மெடிக்கல் காலேஜ், நெக்ஸ்ட் கள்ளக்குறிச்சி, நெக்ஸ்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜ், நெக்ஸ்ட் அரியலூர், நெக்ஸ்ட் ராமநாதபுரம், நெக்ஸ்ட் நாகப்பட்டினம், நெக்ஸ்ட் நீலகிரி மெடிக்கல் காலேஜ். இதுதான் வந்து நம்ம கவர்மெண்ட் காலேஜஸ்னுடைய ஆர்டர் வைஸ் சாய்ஸ் ஃபில்லிங். இதை வந்து ரவுண்ட் 1 கட் ஆஃப் பேஸ் பண்ணி எடுத்த காலேஜ் வைஸ் மை சாய்ஸ் ஃபில்லிங். இந்த ஆர்டர்ல நீங்க போட்டாலே பெஸ்டா இருக்கும் அண்ட் ஸ்ட்ராங்கஸ்டா இருக்கும். ஓகேவா, இப்போ நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க ஈரோடு மெடிக்கல் காலேஜ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ரவுண்ட் 1 கட் ஆஃப் பேஸ் பண்ணி நம்ம இந்த சாய்ஸ் ஃபில்லிங் போட்டோம்னா 33 வந்து ஈரோடு மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருக்கு. அப்ப 33க்கு மேல இருக்கக்கூடிய காலேஜஸ் நீங்க போடணும். நீங்க சொல்லுவீங்க 33க்கு மேல கள்ளக்குறிச்சி வந்து நியூ காலேஜஸ் வருதுன்னு அப்படின்னா அது உங்களோட இது. பட் நம்ம ரவுண்ட் 1 கட் ஆஃப் பேஸ் பண்ணும்போது கள்ளக்குறிச்சிக்கு கீழே தான் ஈரோடு மெடிக்கல் காலேஜஸே வருது. ஓகேவா, ஈரோடு மெடிக்கல் காலேஜஸே வருது. சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா நியூ காலேஜஸ் வந்து கடைசியா மொத்தமா நியூ காலேஜஸ் ஃபுல்லா போட்டுக்கலாம், அப்படியும் போடலாம். ஆல்ரெடி இந்த ஓல்டு காலேஜ் 26ஐயும் பிளஸ் இஎஸ்ஐசி கேகே நகர் 27 காலேஜ் ஃபில்அப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த 11 நியூ மெடிக்கல் காலேஜஸ் போடுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அப்படியும் வந்து நம்ம ஃபில்அப் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த மாதிரி ஆர்டரும் ஃபில்அப் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஆர்டரும் ஃபில்அப் பண்ணிக்கலாம். இந்த ஆர்டர்ல பாத்தீங்க அப்படின்னா இடையில திருப்பூர் வந்து 24th வந்து ஏன்னா கட் ஆஃப் வந்து திருப்பூருக்கு வந்து எக்கச்சக்கமா இருந்திருக்கு ரவுண்ட் 1ல. அப்ப இந்த ஆர்டர் இந்த 37 ஆர்டர்ல நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட நீட் ஆப்பர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த மை சாய்ஸ் ஃபில்லிங் கவர்மெண்ட் காலேஜஸை சென்ட் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது தெரியாது, எந்த ப்ரிஃபரில் நம்ம ஆர்டர் போடணும் அப்படிங்கிறது எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் தெரியாது. அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.